டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக 10th பாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு வெளிவந்திருக்க நியூ பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எம்டிஎஸ் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே 18,000 மேக்ஸிமம் 44,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 10th மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா உங்கள் லைஃப் செட்டில்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IACSலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ். இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்முமே பார்த்திங்கன்னா இதே பிடிஎஃப்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேஜ் நம்பர் 6ல் உங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிட்டு அந்த ஃபோட்டோவில் கிராஸாக சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம், உங்களோட பெயர் ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ளோசிங் டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். அடுத்து உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், மேலா ஃபீமேலா எக்ஸட்ரா வேறு ஏதாவது கேட்டகரியா அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட நேஷனாலிட்டி, அடுத்து உங்களோட கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், அவங்களோட தொழில் அல்லது அட்ரஸ், அதோட டீட்டெயில்ஸ் தரலாம். அடுத்து மெரிட்டல் ஸ்டேட்டஸ், நீங்கள் மேரிடா அன்மேரிடா டிவோர்ஸா, அந்த மாதிரி என்ன கேட்டகரியில் வரீங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதேமாதிரி வேலிடான ஃபோட்டோ ஐடி நம்பர், ஆதார் நம்பரோ பேன் நம்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி மினிமம் இனிஷியல் பே நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பின்கோடோட நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அதேமாதிரி கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. இங்கே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி அடுத்தடுத்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஃபில் பண்ணணும். எந்த யூனிவர்சிட்டி, எந்த இன்ஸ்டியூட் அல்லது எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த வருஷம் ஜாயின் பண்ணீங்க, எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க, மெயின் சப்ஜெக்ட் அல்லது டிசிப்ளின் என்ன, பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன எல்லாமே ஃபில் பண்ணணும். முடிச்சுட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டு அடுத்த பேஜ் கண்டினியூ பண்ணணும். இங்கேயுமே ஸ்டாப்பில் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க போஸ்ட் நேமு, உங்களோட பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். இங்கே உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த ஆஃபீஸ் என்ன போஸ்டிங்ஸில் இருந்தீங்க, எந்த வருஷத்துல எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ன, அதேமாரி சேலரி லெவல் என்ன, நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். அதேமாதிரி டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி இங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி பற்றின டீட்டெயில்ஸு, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தரணும்னா அதை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அந்த டிடியாக நீங்கள் எடுத்து பெய்ட் பண்ணணும். அந்த டிடியோட அமௌண்ட்டு, டிடி நம்பரு, டேட் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க. இது கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸோட நேம் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எங்கள் டிக்ளரேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கே டேட்டு பிளேஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணணும், அதோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பருமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மென்ஷன் பண்ணி போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரிக்கு 500 ரூபாய் ஃபீஸு, அவங்கள தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே 1000 ரூபாய் ஃபீஸு. அந்த ஃபீஸை அவங்க சொல்லியிருக்க இந்த நேமில், அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த நேமில் டிடியாக எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? பேயபிள் அட் கொல்கட்டாவாக வந்து டிடியாக எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிடியோட டீட்டெயில்ஸும் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருக்கணும். டிடியுமே அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணிடணும். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 10 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் இந்த போஸ்டிங்ஸ் வரும். அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆரில் 2, இடபிள்யூஸில் 1, ஓபிசியில் 2 இருக்குது. அதே மாதிரி எம்டிஎஸ் ஜென்ரலில் வந்து குரூப் சி கேட்டகரியில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. யூஆருக்கு 3, இடபிள்யூஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அதோட ரெலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு நல்ல நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் 5 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனால் உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அதாவது மே 15, 1996க்கு முன்னாடி பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 44,900 ரூபாய் பெர் மந்த்துக்கு இனிஷியல் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 50,000க்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் குரூப் சி போஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். 10th மேலே 12th எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டிங்கன்னா விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள். அதேமாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள். அதாவது மே 15, 2001 மே 15, 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். சேலரி இனிஷியல் பேசிக் பேவே 18,000 ரூபாய். ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி அதர் அலவன்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு லெவல் 1 உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், லெவல் 2 ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். மொத்தமாக 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா? எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் அந்த டெஸ்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து 50 மார்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 15 மார்க்குக்கு நியூமெரிக்கல் எபிலிட்டியும், 15 மார்க்குக்கு ரீசனிங்கும், 10 மார்க்குக்கு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, 10 மார்க்குக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மே 15 ஈவினிங் 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற ப்ரூஃப் காப்பீஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணும். ஓகேங்களா? இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதோட பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.